எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பவுல் எடுத்து அதில் நான் கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா ஒருக்கா கலந்து கொள்ளுவோம். நல்லா கலந்த பிறகு இளஞ்சூடான தண்ணி சேர்த்து நல்லா குழச்சி எடுத்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நல்லா குழச்சி எடுத்துக்கொள்வோம். குழச்ச மாவை ஒரு பவுலில் போட்டு மூடி 1 மணித்தியாலம் ஊற விடுவோம். இப்போ நல்லா ஊறிட்டு நல்லா குழச்சி எடுத்துக்கொள்வோம். மாவை சம துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். துண்டு மாவை எடுத்து இதில் காட்டுற மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கொள்ளுவோம். நல்லா தட்டி இப்படி உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம். மாஜரின் தடவின ரெயில எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். 20 நிமிடம் நல்லா ஒரு ஈரத்துணியால் போட்டு மூடி பனிஸை ஊற விடுவோம். பனிஸுக்கு சீனி பாகு சேர்த்துக்கொள்ளுவோம். சீனி எடுத்து அதை நல்லா பனிஸில் மேல் பக்கம் மட்டும் படுற மாதிரி அமர்த்தி எடுத்துக்கொள்வோம். அவனை 180 பாகை சீல 10 நிமிடம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கொள்வோம். கொம்பு பனிஸை 10 தொடக்கம் 15 நிமிடம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்வோம்.